இனிய காண்க. தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை கேட்காதே என்ற 3 உண்மைகளை சித்தரிக்கும் முகமாக 3 பொம்மைகள், 3 சித்திரங்கள் நம் இந்திய பண்பாட்டு விளக்கத்தில் இடம்பெற்றுள்ளமை அனைவரும் அறிந்ததே. நல்லவற்றை பார்ப்பதும் பேசுவதும் கேட்பதும் வேண்டும் என்பதே அந்த பொம்மைகள் உணர்த்தும் நீதி. பார்ப்பதும் பேசுவதும் கேட்பதும் நல்லனவாக, இனியனவாக, உயர்ந்தனவாக அமைந்தால் மட்டுமே நமது செயல்களும் நல்லனவாக, இனியனவாக, உயர்ந்தனவாக அமையும் என்பதில் ஐயமில்லை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்பான் பாரதி. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்பான் சங்கப்புலவன். நாம் நல்லன ஆற்றி நம் வாழ்வில் உயர்வதற்கும் பிறர் வாழ்வை உயர்த்துவதற்கும் முதல் படி இவ்வுலகில் உள்ள நல்லதை, இனியதை பார்க்க பழகுவதே ஆகும். அதனைத்தான் இனிய காண்க என இன்றைய தலைப்பாக்கியுள்ளேன். இத்தலைப்பும் சங்கப்புலவன் பாட்டில் இடம்பெறும் அடியாகும். இப்பொருள் பற்றி சில சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள திருவருள் கூட்டியுள்ளது. நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் உலகம். உலகில் நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. நல்லவர்களும் சில நேரம் தீயவர்களாகலாம், தீயவர்களும் சில நேரம் நல்லவர்களாகலாம். இதுதான் மனிதர்களின் இயல்பு. நல்லவர்களிடமும் சில தீமைகள் சில நேரம் தலை தூக்கும், தீயவர்களிடமும் சில நேரம் சில நன்மைகள் தலை தூக்கும். எப்போதும் தப்பாது நன்மைகளை கடைப்பிடிக்கும் நல்லவராக முயற்சிப்பதே, அந்த சிகரத்தை எட்டி பிடிப்பதே நம் வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே என்பது பக்குடுக்கை நன்கணியாரின் புறநானூற்றுப் பாட்டு. துன்பமும் இன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது. இவ்வுலகிலே இனியவற்றை காண்க என்ற கருத்தை இப்பாட்டில் புலவர் அறிவுறுத்தியுள்ளார். ஓர் ஊர், அங்கு ஒரு தெரு, அத்தெருவில் ஒரு வீட்டில் திருமண நிகழ்வு, மற்றொரு வீட்டில் உயிரிழப்பு. முதலாவது இன்ப நிகழ்வு, அடுத்ததோ ஆவி சோரச் செய்யும் அவலத்தின் பிழிவு. சாதலின் இன்னாதது இல்லை என்பான் வள்ளுவன். இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுப்பவன் இறைவன் அல்லவா? அந்த இறைவன் பண்பு கெட்டவன் என்று பரிசவிக்கிறார் புலவர். படைத்தவனை வசைபாடுகின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு இயற்றியான் என வள்ளுவர் வசைபாடுவதும் இவன் ஒப்பு நோக்கத்தக்கது. ஒரே தெருவில் இன்ப துன்ப நிகழ்வுகளை ஒருங்கு காணும் பொழுது இன்பத்தை காட்டிலும், அதாவது இன்பத்தின் தாக்கத்தை காட்டிலும் துன்பத்தின் தாக்கமே தூக்கலாக உள்ளது. எனவேதான் இந்த உலகம் இன்னாதது கொடியது என்கிறார் புலவர். நம்பிக்கை வறட்சியை ஏற்படுத்துவது போன்று இந்த பாடலடி தோன்றினும் அடுத்த அடியிலேயே மின்னலென நம்பிக்கை ஒளியை பாய்ச்சி விடுகின்றார் புலவர். இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே என்பது அந்த அடியாகும். வாழ்க்கையில் இருவகை நோக்குகள் உண்டு. ஆப்டிமிஸ்டிக் வே ஆஃப் அவுட்லுக், பெசிமிஸ்டிக் வே ஆஃப் அவுட்லுக் என்பன அவை. எதிலும் நன்மையை நோக்கும் பாசிட்டிவ் மனப்பான்மை, நேர்வள சிந்தனை முதலாவது. எதிலும் தீமையை நோக்கும் நெகட்டிவ் மனப்பான்மை, எதிர்மறை சிந்தனை இரண்டாவது. இனிய காண்க என்ற பக்குடுக்கை நன்கணியாரின் கோட்பாடு நேர்வள சிந்தனையின் வெளிப்பாடு. வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்வாங்கு வாழ்வதற்கே. இதில் மாறுபட்ட கருத்திற்கு இடமில்லை.